டேய், என் மேல என்ன கோவமா? இல்லடா. வாய் தான் இல்லங்குது, ஆனா முகம் காமிச்சு கொடுக்குது. பின்ன எவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்த? நீ வரன்ட்டு வரவே இல்ல. அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டேன்டா, சாரிடா. இப்ப அடிக்கடி வெளியே போற போல? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இப்ப என்ன, டீ தானே குடிக்கணும், வா போலாம். வாடா. புதுராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. புதுராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. மசி, இங்க வா, உட்கார். என்னம்மா, என்ன விஷயம்? சும்மாதாம்மா. படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுமா. சரி, படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு பிளான் வச்சிருக்க? ஒரு பிளானும் இல்ல. அது தப்பு மாசி. உன் எதிர்காலத்தை குறிச்சு உனக்கு ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் தேவனுடைய சித்தமா இருக்கணும். புரியலமா? மாசி, புரியுற மாதிரி சொல்லணும்னா நீ உன்னோட எதிர்கால வாழ்க்கைக்காக இப்பவே ஜெபிக்க ஆரம்பிக்கணுமா. இப்போதுல இருந்தேவா? ஆமாமா, இப்ப நீ படிக்கலாம். ஆனா படிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன செய்யணும், என்ன செய்ய கூடாதுங்கிறதுக்காக இப்பவே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். காரணம், உன் வாழ்க்கையில உனக்கு எப்போ என்ன செய்யணுங்கிறது இயேசுவுக்கு மட்டும்தாமா தெரியும். இன்னும் சொல்ல போனா உன்னோட எதிர்கால துணைக்காகவும் நீ ஜெபிக்கணும். அம்மா, நான் இப்போ படிக்கிறேன். என்னோட மேரேஜுக்காக இப்பவே ஜெபம் பண்ணணுமா? கட்டாயம்மா. அப்பதான் கர்த்தர் உண்டு பண்ணின துணை கிடைக்கும். இல்லனா நம்ம மனசு விரும்பின துணைக்கு வாழ்க்கை போயிடும். அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணிடும். இத பேசதான் உட்கார சொன்னீங்களாமா? இது பேசணும்னு இல்ல, ஆனா இதையும் பேசணும்ல. சரிம்மா, ஜெபம் பண்றேன். புதுராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. புதுராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. ஒவ்வொரு சேருக்கும்
இதயம் மறவாதிருந்தாலே இளமை மாயை அறிந்திடுமே, இளமை மாயை அறிந்திடுமே. நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்றேன்னு தெரியுதுடா. நான் எங்கடா உன்னை அவாய்ட் பண்ண? எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப எதுக்கு என் கூட அதிகமா வர மாட்டேங்கிற? நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? சும்மா உளராத. யாரு? நானா உளறேன்? நேத்து சார் எங்க போனீங்க? எங்கேயும் போலியே. ஏன்டா இப்படி பேசுற? நீயும் உன் கூடவே இருக்கிற பொண்ணும் கேக் ஷாப்ல இருந்தீங்கல்ல, நான் பாத்துட்டேன். பாத்துட்டியா? யாரா அந்த பொண்ணு? எல்லாரும் சொன்னாங்க, நான் நம்பல. இப்ப கண்ணால பாத்துட்டேன். சொல்லு, யார் அந்த பொண்ணு? சோசியல் மீடியால பழக்கண்டா. ரொம்ப நல்ல பொண்ணு. எப்படிடா நல்ல பொண்ணுன்னு சொல்ற? அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. எனக்கு புரிய வேணாம், உனக்கு புரியாம போயிடக்கூடாதுடா. பொறாம? நான் ஏன்டா பொறாமப்பட போறேன்? உனக்கு வேலை இல்லைங்கிறது சொல்லிட்டியா? இல்லடா, இன்னைக்குதான் சொல்ல போறேன். எனக்கு இது சரியா படலடா. ஆமா, உனக்கு என்னைக்குதான் சரியா பட்டுச்சு. என்ன ஆச்சுடா உனக்கு? மொபைல 2 நாளா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. என்னடா அழுவுற? என்னாச்சு? அவ என்ன விட்டுட்டு போயிட்டாடா. போயிட்டாளா? என்னடா சொல்ற? என்ன நடந்துச்சு? உன்னை பார்த்துட்டு போனல்ல, அன்னைக்கு அவகிட்ட பேசின. எனக்கு இன்னும் வேலை இல்ல, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். வேலை கிடைச்சதும் நாம மேரேஜ் பண்ணுவோம்னு சொன்னேன். அதுக்கு அவ, உனக்கு வேலை இல்லையா? நான் உன் கூட பழகிறதே நீ நல்ல வேலையில இருப்ப, கை நிறைய சம்பாதிப்பன்னு தான் லவ் பண்ண. வேலை இல்லாதவன் கிட்ட காசு இருக்காது, காசு இல்லாதவனுக்கு எதுக்கு காதல்? பேசாம பிரேக்கப் பண்ணிக்கலாம், என்ன மறந்துடுன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாடா. சரி விடுறா, ஃபீல் பண்ணாத. எப்படிடா விட முடியும்? நான் அவளை எவ்வளவு நேசிச்சேன் தெரியுமா? என்னால அவளை மறக்க முடியலடா. உன்னோட கஷ்டம் புரியுதுடா, நடந்ததெல்லாம் மறந்துரு. உனக்கு புரியாதுடா என்னோட கஷ்டம், அதான் ஈஸியா பேசுற. உன் கஷ்டம் எனக்கு தெரியாதுதான், ஆனா நீ அழுதா எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லடா. பிளீஸ்டா, மறக்க முயற்சி பண்றா. அடிவண்ணே உன் வார்த்தையால் என்னை கொஞ்சாயே, உன் வார்த்தையால் என்னை கொஞ்சாயே. மறந்தது உன் மனமென்றால் இறந்தது என் மனமன்றோ. அடி பெண்ணே, நடந்த எல்லாத்தையும் ரமேஷ் சொன்னான்பா. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன், உன்னால ஏமாற்றத்தை தாங்க முடியாம போயிடும்பான்னு. நீ அப்படி ஆகாதுன்னு சொன்ன. நான் சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்ல வரல. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துருச்சு. சுரேஷ், திருமணத்துக்கு முன்பு உள்ள அன்பை விட திருமணத்துக்கு பின்பு உள்ள அன்பை தான் வேதம் அங்கீகரிக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய பேரு
திருமணத்துக்கு முன்னாடி உள்ள அன்பை தான் விரும்புறாங்க. அது வேதம் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் அதத்தான் விரும்புறாங்க. நான் உனக்கு பைபிள்ல இருந்து ஒண்ணு சொல்றேன். ஆண்டவர் ஆதாம உருவாக்கிட்டு அவனுடைய விலா எலும்ப உருவி அந்த எலும்புல இருந்து ஏவாளை உருவாக்கினார். அதாவது அவனுக்கு மனைவியை உருவாக்கினாரு. இப்போ உன்னோட விலா எலும்ப வெளியே எடுத்தாச்சு. திரும்பி உள்ள வைக்கணும்னு வை. அதே எலும்ப வச்சாதான் உனக்கு நல்லா இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்குன்னு வேற எலும்ப தூக்கி வச்சா அந்த எலும்பு உன் வாழ்க்கை ஃபுல்லா உன்னை குத்திக்கிட்டே இருக்கும்பா. சுரேஷ், அவ உன் கூட பழகுனது உன் மேல உள்ள அன்புனால இல்ல, உன்கிட்ட பணம் இருக்குங்கிற எண்ணத்துல தான் உன்கிட்ட பழகுனா. இதுக்கு நீ ஃபீல் பண்ணாத. அவளை நீ மேரேஜ் பண்ணியிருந்தா லைஃப் ஃபுல்லா ஃபீல் பண்ணிருப்ப. நடந்தத ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு வெளியே வர பாருப்பா. உனக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குப்பா. அதை கெடுத்துக்காத. நடந்ததை நினைச்சு கவலைப்படாத. எல்லாம் மாறிடும். நல்லதே நடக்கும்.